கால பைரவ அஷ்டமின்னு பேர் அதுக்கு. கால பைரவ அஷ்டமி, கார்த்திகை மாதம் வரக்கூடிய அஷ்டமிக்கு கால பைரவ அஷ்டமி அப்படின்னு பேரு. படி அளக்கிறவன் பரமசிவன்னு பழமொழி. பசுபதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வார்த்தை, உயிர்களின் தலைவன் அப்படின்னு பேரு. பசுபதி, பசுனா உயிர்கள், பதினா தலைவன், பசுபதீஸ்வரன் அப்படின்னு பேர் அவனுக்கு. உயிர்களின் தலைவன் பரமேஸ்வரன். ஒரு எறும்புக்கு கூட அன்னைக்கு தேவை என்னவோ அந்த உணவை கட்டாயமாக கொடுத்துருவான் பகவான். உயிர் வாழ கட்டாயமாக அன்னன்னைக்கு யாருக்கு என்ன போய் சேரணுமோ அது கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த உயிரை நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆத்மசக்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் முதல் படி அளந்த நாள், அதாவது உலக ஜனங்களுக்கு உணவளித்த நாள் அப்படிங்கிறது இந்த கால பைரவாஷ்டமி என்று சொல்லக்கூடிய வைக்கத்து அஷ்டமி அப்படி என்று பெயர். அதுக்கு வைக்கத்து அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாள். இந்த கால பைரவாஷ்டமி ரொம்ப விசேஷம். அதுக்கு முந்தின மாதம், கார்த்திகை மாதத்துக்கு முந்தின மாதம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவாலயங்கள்லையும் சிவன் கோவில்கள்லையும் அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லி எல்லா சிவாலயங்கள்லையும் அன்னத்தினால அபிஷேகம் பண்ணி அன்னாபிஷேகம் பிரார்த்தனை பண்ணுவோம். உலகத்தில் அவர் தான் படி அளக்கிறார், அவருக்கு நம்ம அன்னாபிஷேகம் பண்ணி அதன் மூலமான ஒரு பிரார்த்தனை, இந்த உணவை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற நாள் ஐப்பசி மாதம் வருது. அந்த பரமேஸ்வரன் படி அளந்த நாள் இந்த கால பைரவாஷ்டமி. அதனால அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த அக்ரகார பகுதிகள் அந்த நம்ம இடங்கள்லாம் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அன்னைக்கு விடிய காலையில் அன்னைக்கு ருத்ரம் சொல்லி சிவனை ஆராதனை பண்ணி சிவனுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு யார் வந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பாடு போடுவாங்க. யார் வந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. இந்த பஜர மடம், சிங்கேரி மடம், சங்கர மடம், இந்த மாதிரி நிறைய மடங்கள்ல இது ஒரு வழக்கம் தொன்று வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு சிம்பாலிக்கா நம்ம வச்சிருக்கோமே தவிர எல்லா இடங்கள்லையுமே அது நடத்தணும். அந்த கால பைரவாஷ்டமி அன்னைக்கு காலையில் அன்னைக்கு சிவபெருமான ஆராதனை பண்ணி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுறது, அல்லது அன்னைக்கு ஒரு அன்னதானம் நம்ம பண்ணுறது, இல்லை அன்னதானம் எங்கே பண்ணுறாங்களோ அங்கே நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். சரி, இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நல்ல புத்திர விருத்தி ஏற்படும்னா, உடம்புல நமக்கு அணுக்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது, மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வயசா எல்லாருக்கும் இப்போ 85 வயசு தாத்தா நல்லா இருக்கார், அப்பா 62 வயசு சஷ்டியத்து பூர்த்தி ஆகி போச்சு, பையன் 40 வயசு ஹார்ட் அட்டாக்கு போயிட்டாங்கிறாங்க. சம்மந்தமே இல்லை, ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, ஒரு தப்பு பண்ணலை, நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், திடீர்னு உடம்பு முடியல, ஹார்ட் அட்டாக்குறாங்க, போயிட்டாங்கிறாங்க. பிறந்து 7 வயசு 8 வயசு ஆன குழந்தைக்கு சுகர் அப்படிங்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆஸ்பத்திரி வந்தாச்சு. அப்போ காலம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலமாக இருக்கு. அப்போ குழந்தை உற்பத்தி ஆகிறதுக்கே நம்ம பிரயத்தனம் பண்ணி குழந்தை பெற்றுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாகிறோம். அப்போ கரெக்டான உணவு முறை சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் எப்போவுமே விஞ்ஞானத்துக்கு எதிர்ப்பாக எதுவுமே சொல்லாது. சிறுதானிய வகைகளை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் நல்லா இருக்கும், உணர்ச்சிகள் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு மெடிக்கல் சொல்லுது. அப்படி சொன்னா தான் மக்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ சிறுதானியங்களை நல்லா சாப்பிடுங்க, ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணாமல் வீட்டில் சாதம் வடித்து சாப்பிடுங்க, கட்டாயமாக காய்கறிகளை நிறைய எடுத்துக்கங்க. காய்கறிகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வெறும் சாதத்தை மட்டும் இத்தினோண்டு ஒரு டப்பாவில் கட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க ஆஃபீஸ்க்கு, அதையும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. காலத்துக்கு அந்தந்த வேலையில் சாப்பிட்றதுன்னு பேர். இப்போ இதெல்லாம் இளம் பிராயத்தில் இளம் வயசில் நம்ம பண்ணுற தப்புனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு அணுக்கள் உடம்புல குறையுது. அப்போ கரெக்டான ஒரு புத்திர விருத்தி அப்படிங்கிறது ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பரம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம அப்பாவாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் இருக்கிற பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த புத்திர விருத்தி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கு உணவு முறை ஒரு காரணம், பரம்பரையும் ஒரு காரணம். சிவ அபராதம் செஞ்ச குடும்பங்கள், சிவன் சொத்தை கொள்ளையடிச்சவங்க, என்ன சிவனுடைய நிலங்களை ஆக்கிரமிச்சவங்க, அதை மாதிரி கோவில்களில் தர்மகர்த்தாக்களாக இருந்து அங்கே இருக்க பணங்களை எடுத்தவங்க, இதெல்லாம் நான் சொல்லலை. இது எல்லாமே நமக்கு சாஸ்திரத்தில் புஸ்தகத்தில் எல்லாமே ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சிவ அபராதத்துக்கு ஆளானவங்க அப்படின்னு பேர்.
அவங்க சிவனடியார்களை அவமதிச்சவங்க. பிக்ஷை கேட்டு, அதாவது பிச்சை கேட்டு வராங்க, அவங்கள அவமரியாதை பண்ணிச்சு வெளியில போன்னு தள்ளி விடுறது, இந்த மாதிரியான அவமரியாதைகள், இதெல்லாம் சிவ அபராதம்னு பேரு. ஒரு வாய் சாதம் போட்டதுனால நீ என்ன ஆயிர போற பிச்சைக்காரனுக்கு? ஒரு டீ வாங்கி கொடுத்ததுனால என்ன ஆயிர போகுது? ஐயா சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். வா, ஒரு மிஞ்சி போனா 100 இன்னைக்கு தேதிக்கு 100 செலவாகுமா? அந்த காலத்துல 100 100 வச்சுட்டு 3 மாசம் சாப்பிடலாம். இப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு டீ குடிச்சா சரியா போச்சு 100. ஏன் ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்டா கொடுக்கலாம்ல? அவமரியாதை பண்றது. அப்ப அந்த அவமரியாதைகள் பண்றது, இந்த சிவ அபராதத்தினால ஏற்படுற அந்த குடும்ப தோஷம், இன்னைக்கு இல்ல, 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னால நம்ம குடும்பத்துல அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தது அப்படின்னா, அதனால ஏற்படக்கூடிய தோஷமும் புத்திர விருத்தி ஏற்படாம போறதுக்கு ஒரு காரணம். ரொம்ப நாள் குழந்தை பிறக்கல ஒண்ணு ஜோசியத்தை போய் என்ன கேட்கறாங்க? ஐயா பிதிரு தோஷம் இருக்கா? வேற ஏதாவது குலதெய்வ குற்றம் இருக்கா? இல்ல திசை சரியில்லையா? எதனால குழந்தை பிறக்கிற லேட் ஆகுது கேட்குறாங்கல்ல. ஜோதிடர்களும் இதைத்தானே நாங்க மென்ஷன் பண்றோம். ஐயா நீங்க இன்ன சுவாமியை போய் பிரார்த்தனை பண்ணுங்க, உங்க பரம்பரையில என்ன பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க போய் அதை பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லபடியா புத்திரவிருத்தி ஏற்படும் நாங்க சொல்றோம். இன்னென்ன ஹோமங்களை பண்ணுங்க, இன்னென்ன பிரார்த்தனைகளை பண்ணுங்க, உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கும்னு சொல்றோம். அப்போ திரும்ப திரும்ப இந்த விஷயத்துக்குள்ளதான் வர வேண்டியிருக்கு. அப்போ அந்த கால பைரவ அஷ்டமி, கால பைரவன் அப்படிங்கிறது அபான வாயுவுக்கு சொந்தக்காரர். நம்ம உடம்ப இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது அபான வாயு, அதுக்கு தேவதை வந்து பைரவர். ஒரு கர்ப்பம் தெரிச்ச ஒரு பெண்மணி இருக்கான்னா அந்த கர்ப்ப பைய வந்து தாங்கி பிடிச்சிருக்கிறது அபான வாயு, அதுதான் இறுக்கி பிடிச்சிக்குது. ஒரு மனுஷனுக்கு அபான வாயு சரியா உடம்புல நிக்கல அப்படின்னா அவன் ஆரோக்கிய குறைச்சலா இருக்கான்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் ஏப்ப விட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி அஜீரண கோளாறு வந்துகிட்டே இருக்கிறதுனா அபான வாயு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு 10 விதமான வாயுக்குள்ள அது ஒரு வாயு. அந்த வாயுவுக்கு அதிபதி யாருன்னு கேட்டா இந்த பைரவன், இந்த கால பைரவன் சொல்லக்கூடிய தேவதை, அவர் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். ஸோ அந்த கால பைரவாஷ்டமி அன்னைக்கு சிவ ஆராதனை பண்ணி 4 பேருக்கு சாப்பாடு போட்டு, அன்னைக்கு ஒரு அன்னதானம் ஏதாவது பண்ணி, இல்லை அன்னதானம் ஏதாவது பண்றாங்கன்னா அங்க போய் நம்ம கூட சேர்ந்து 4 பேருக்கு பரமாறி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி, இல்லை அன்னைக்கு நம்ம ஒரு 4 மூடை அரிசி வாங்கி கொடுத்து இதையும் சேர்த்து 4 பேருக்கு போடுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி இயன்றதை அதை செஞ்சு பிரார்த்தனை பண்ற பட்சத்துல இந்த சிவ அபராதத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வரலாம். அதன் மூலமாக நல்லபடியா புத்திர விருத்தி ஏற்படும் அப்படின்னு விதி. புத்திர தோஷம் பல வகைப்படும், அதுல இது ஒரு வகை. உணவினாலும் சிவ அபராதத்தினாலும் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து நிவர்த்தி அளிப்பது கால பைரவாஷ்டமி.